லைஃப் மீனிங்லெஸ்ஸாக இருக்கா? எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னே தெரியாமல், ஒரு கோல்ஸ் இல்லாமல், லைஃப்பில் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாமல், ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் யாரையும் மதிக்காமல் ரொம்ப ரொம்ப டல்லாக போதா? சப்போஸ் நான் சொல்கிறதெல்லாம் உங்களை சொல்கிற மாதிரி இருந்துச்சா, திஸ் வீடியோஸ் ஃபார் யூ ஆல். First of all, hello everyone, welcome to my channel. I am Avinash. This is my first YouTube video. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஃபார் த லாஸ்ட் 2 இயர்ஸாக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் இருக்கேன். ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜிம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் நிறையா புக்ஸ் படிச்சிருக்கேன், நிறையா இன்ஃப்ளூயன்ஸோட கோர்சஸ் நிறையா பார்த்துருக்கேன். ஐ லேர்ன் so many stuff about masculinity, stoicism, emotional control, spirituality நிறையா படிச்சிருக்கேன். இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணேன், என்னெல்லாம் அச்சீவ் பண்ணேன், எப்படி அச்சீவ் பண்ணேன், இந்த எல்லா விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணலாம் தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ டு டாக்குமெண்ட் மை லைஃப் ஃபார் மை ஃபியூச்சர் செல்ஃப். இந்த ரீசனுக்காக தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ சப்போஸ் யூ ஆர் ஆல்சோ அ பர்சன் ஹூ இஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மாஸ்குலினிட்டினா கன்ஃபார்ம் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராலும் இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ யா, let's get into the video. Seneca said a quote, "If a man knows not which port he sails, no wind is favorable." பேசிக்கலி இந்த கோட்டுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு ஷிப் சேல் பண்ணுது, பட் இப்போ அதுக்கு எந்த போட்டுக்கே அது போகுதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சைடில் காற்று அடித்தாலும் வேஸ்ட் தான். பிகாஸ் அது எங்கே போகுதுன்னா அதுக்கான டேரெக்ஷனே அதுக்கு தெரியல. ஸோ எந்த சைடில் அது போனாலும் வேஸ்ட். பிகாஸ் அதுக்கு ஒரு எண்ட் கோல், அதுக்கு ஒரு டெஸ்டினேஷனே கிடையாது. ஸோ அதுக்கு இட் ஹஸ் நோ ஐடியா. அந்த மாதிரி தான் இப்போ நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம். நிறையா பேர் நமக்கு கோல்ஸ் இல்லாமல் நம்ம லைஃப் எங்கே போகுதுன்னே தெரியாமல் இஷ்டத்துக்கு நம்ம பேரண்ட்ஸ் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்ட்டு மூவ் ஆகினே இருக்கும். ஆனால் அவங்க சொன்ன இடத்துக்கு நம்ம போனதுக்கப்புறம் தான் தெரியுது இட் டசன்ட் கிவ் அஸ் ஹாப்பினஸ் ஆர் ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும். உங்கள் கோல்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும், உங்கள் லைஃப்பில் உங்களோட பர்பஸ் மிஷினை கண்டுபிடிக்கணும். அண்ட் தட்ஸ் வாட் கேன் மேக் யூ ஹாப்பி அண்ட் ஃபுல்ஃபில். பிகாஸ் கடவுள் எல்லாருக்குமே ஒரு பர்பஸ்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த உலகத்தை நம்ம வந்ததுக்கு நமக்குன்னு ஒரு பர்பஸ்னு ஒன்று இருக்குது. அது கண்டுபிடிச்சா மட்டும் தான் நமக்கு ட்ரூ ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு we should write it down. We should find our goals first. And how you gonna find that? இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் போடுவாங்க, ஹவு டு ஃபைண்ட் மை கோல்ஸ், ஹவு டு ஃபைண்ட் மை கோல்ஸ். உங்களால் எப்பயுமே கண்டுபிடிக்க முடியாது யூடியூப் வீடியோவில். ஓகேவா? நீங்கள் வெளியே தேர்ந்தீங்கன்னா உங்களோட கோல் வரவே வராது. இட்ஸ் இன்சைட் யூ. நான் சொல்கிறேன், சிம்பிள் ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நோட் எடுங்க, ஒரு நாள் ஃபுல்லாக யூடியூபோ கம்ப்யூட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு டீடாக்ஸில் இருங்க, ஒரு சோஷியல் மீடியா ஃபுல் கம்ப்ளீட் டீடாக்ஸில் எதுவுமே பாட்டு எதுவுமே கேட்காதீங்க. ஒரு நோட் எடுத்துகிட்டு உட்காருங்க. நான் கேட்குற கொஸ்டின்ஸை நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள். வாட் ஆர் மை ஸ்ட்ரென்த்? நான் எதுலலாம் நேச்சுரலாகவே டேலண்டட்? ஏன் இந்த கொஸ்டின் கேட்க சொல்கிறேன், நீங்கள் எதுலாம் நேச்சுரலாக டேலண்டடோ அதுலேயே உங்களால் ஈஸியாக எக்ஸல் ஆக முடியும். அது உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கும். நீங்கள் நேச்சுரலாக டேலண்டடாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதில் ஈஸியாக எக்ஸல் ஆகலாம். இது ஒரு ரீசன். அண்ட் ஸோ இதை நீங்கள் உங்களே கேட்டு பாருங்கள், என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் இஸ், வாட் டு ஐ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட் ஃபார்? பேசிக்கலி இந்த கொஸ்டின் நான் ஈஸியாக சொல்கிறேன். உங்கள் ஃபனரலில் உங்களுக்கு என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்க, உங்களை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பேசிக்கலி உங்கள் பயோகிராஃபி எழுதுவாங்க, விக்கிபீடியாவில் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை பற்றி என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு ஆவரேஜ் மேனுக்கு எப்படி வரும்? லெட்ஸ் இமேஜின் அர்ஜுன், அவர் இறந்துட்டார். 40 வருஷமாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு கம்பெனியில் இருந்தார். அண்ட் he served his family, a very good person. அந்த மாதிரி உங்களுக்கும் முடிஞ்சிடணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை you want to make it more better? நீங்கள் அதெல்லாம் பெருசாக உங்களுக்கு டெப்த்தாக நீங்கள் லைஃப்பில் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, நிறையா கோல்ஸ் ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபைனான்ஷியலி அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் அங்கே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதெல்லாம் எழுதுங்க. அது கூட உங்கள் கோல்ஸாக பர்பஸாக இருக்கலாம், லைஃப்பில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் கொஸ்டின் இஸ், வாட் இஸ் மை இக்கியை? இக்கிகைனா ஒன்றும் இல்லை, தட் இஸ் ஆல்சோ another மீனிங் ஆஃப் பர்பஸ். ஓகேவா? இக்கிகைனா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நான் இன்னொரு 4 கொஸ்டின் கேட்குறேன். அந்த 4 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்களா, அதில் எது காமனாக வருதோ அதுதான் உங்கள் இக்கிகை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வாட் ஒர்க் யூ லைக், பேஷனேட் அபவுட்? அந்த வேலை செய்யணுக்கு ரொம்ப பிடிக்கும், அது எந்த ஒர்க்? செகண்ட் கொஸ்டின், வாட் யூ ஆர் நேச்சுரலி ஸ்கில்ட் அண்ட் டேலண்டட்? இப்போ சில பேருக்கு பிடிக்கும் பட் அது டேலண்ட் கிடையாது. பட் உங்களுக்கு எது பிடிக்கும், நீங்கள் அதுலேயே ரொம்ப டேலண்டட்.
இல்லை நீங்கள் ரொம்பவே டேலண்டட், நீங்கள் ரொம்ப பிடிச்சி நான் ஸ்கில் ஏற்றிருக்கேன், அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேவா? தான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து வாட் த வேர்ல்ட் நீட். அந்த உலகத்துக்கு அந்த ஸ்கில் தேவையா? நீங்கள் இந்த 2 ஸ்கில் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்கில்லும் சரி, உங்கள் ஸ்கில்லும் பேஷனும் இருக்குது. அந்த பேஷனான ஒர்க்கு வந்து இந்த உலகத்துக்கு தேவையா? டஸ் இட் பாசிட்டிவ்லி கான்ட்ரிபியூட் டு த வேர்ல்ட்? இந்த உலகத்தை அது பெட்டர் ஆகுமா? இதுதான் தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின், உங்களால் அது மூலமாக பணம் சம்பாதிக்க முடியுமா? இஃப் எஸ், இந்த 4த்துக்குமே எஸ் வந்துடுச்சுன்னா உங்களோட அந்த ஒரு ஜாப், அந்த ஒரு ஸ்கில், தட் இஸ் யுவர் கீ. அதுதான் உங்களோட பர்பஸ். அதோட நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டு அதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அதில் உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதான். தட்ஸ் ஆல். இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த 3 முக்கியமான கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இதுதான் என் பர்பஸாக, இதுதான் என் கோலானா? 100% கிடையாது. யாராலையுமே 1 டேயில், 1 இயரில், 10 இயர்ஸில் கூட வச்சுக்கோங்க, அவனோட அந்த கோர் பர்பஸை கண்டுபிடிக்கவே முடியாது. பர்பஸுங்கிறது அந்த ஆனியன் மாதிரி லேயர்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பர்பஸ் நீங்கள் கண்டுபிடி, அது ஒரு லேயர். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே ஒரு லேயர் இருக்கும், அதையும் கம்ப்ளீட் பண்ணணும், அது ஒரு லேயராக போகும். அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே ஒரு கோர் லேயர் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் தரும். உங்கள் பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணி தான் அதை நீங்கள் போக முடியும், மாஸ்டரி அடைய முடியும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த 1 டே ஒர்க் பண்ணுறதுனால உங்களோட அந்த ட்ரூ கோர் பர்பஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. இது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதில் வச்சு நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் இப்போ வந்து ஒரு எண்ட் கோல்னு ஒன்று கிடைக்கிது. ஸோ அதை நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கலாம். அதை நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த கோல்ஸ்னு போயிட்டே இருக்கணும், பர்பஸ்க்கு போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கோல் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோல் ஃபைன் பண்ணுறதுல நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அதை பாப்புலராக உள்ள டாப் 3 மிஸ்டேக்ஸ் கேட்குறீங்களா? த ஃபர்ஸ்ட் ட்ராப் இஸ் ஓவர்லோட் ட்ராப். இப்போ நான் கோல்ஸ்லாம் உங்களை எழுத சொன்னேன், நீங்கள் ஒரு 10-15 கோல்ஸ் எழுதிப்பீங்க. சில பேர் 20 கோல் கூட எழுதுவாங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. வேரண்ட் பஃபெட் கிட்ட ஒரு ரூல் இருக்குது, 5/25 ரூல். இதுக்கு மீனிங்னா நீங்கள் ஒரு 25 கோல்ஸ் எழுதிடணும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டியது. அதில் டாப் 5 ஏதோ அதை மட்டும் சர்க்கிள் பண்ணுங்கள். இப்போது உங்கள் லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டாப் 5 கோல்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீதி உள்ள 20ஐயும் கூட்டிகிட்டு இந்த டஸ்ட்பின். அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, இப்போ நீங்கள் அந்த 25 கோலையும் அச்சீவ் பண்ண போனீங்க வைங்களேன், அந்த டாப் ப்ரியாரிட்டி 5 இருக்குல்ல, அதையும் கூட அச்சீவ் பண்ண மாட்டீங்க, மற்ற 20ஐயும் அச்சீவ் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் டூ மச் ஸ்கேட்டர்ட். எந்த சைடில் போகிறது, எல்லா சைடில் நீங்கள் எஃபெக்ட்ஸ் போட்டிங்கன்னா எங்கேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் போகாது, ஒழுங்காக போய் சேராது. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஒரு மனுஷன் ஒரு 2 ரேபிட்டை துரத்திட்டு போனால் 2த்தையும் பிடிக்க மாட்டான். இப்போ சப்போஸ் அவன் ஒன்றை மட்டுமாவது ஃபுல் ஃபோக்கஸ்டோடு துரத்திட்டு போனால் அதை பிடிச்சிடுவான். நம்மகிட்டே நிறையா சிமிலரான ஸ்டோரிஸ் இருக்குது. இப்போ நம்ம 1 இயர் நம்ம எந்த டாஸ்க்கும் பண்ணாமல் அந்த போர்டு எக்ஸாமுக்கு உட்காந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சிருந்தோன்னா நம்ம தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டே வந்திருப்போம். பட் நம்ம படிக்கல. ஸோ ஃபோக்கஸ் பண்ண மற்ற வீடியோ கேம்ஸ் மற்ற இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டதுனால போயிடுச்சு. இதே மாதிரி தான். ஓகேவா? இப்போ நீங்கள் 25 கோல்ஸ் எழுத வேணாம், 10 கோல்ஸ் எழுதுங்க போதும். எழுதிட்டு டாப் 3 சர்க்கிள் பண்ணி அதை டாப் 3ல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்காக போகணும், அந்த டாப் 3ல் எந்த கோல் அச்சீவ் பண்ணால் உங்களோட மற்ற 2 கோலையும் கூட ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும், உங்களோட லைஃப் ரொம்ப பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும், அந்த கோலில் சேஞ்ச் பண்ணுங்கள். 90% ஆஃப் பாப்புலேஷனுக்கு இது மணி மேக்கிங்காக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த நம்பர் 1 ஸ்கில் எது கண்டுபிடிச்சிட்டு அதில் உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் நெக்ஸ்ட் இயர் போட்டு அச்சீவ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான். இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த ஓவர்லோட் ட்ராப்பை தாண்டிடலாம். இதுதான் அந்த ஓவர்லோட் ட்ராப். ஸோ ஈஸிலி மல்டிபிள் கோல்ஸ் இல்லாமல் சிம்பிளாக ஒரு 3 கோல் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். அந்த மோஸ்ட் ஹை ப்ரியாரிட்டி கோல் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ட்ராப் கம்ப்ளீட்டட், தப்பிச்சாச்சு. செகண்ட் ட்ராப் இஸ் எக்ஸ்டர்னல் அப்ரூவல். அதாவது நீங்கள் சில கோல்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கீங்க. எப்படின்னா, புகாட்டி வாங்கணும், ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும். இதெல்லாம் கோலே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு மெட்டீரியல் பொசஷன்ஸ். இதெல்லாம் நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா, மற்றவங்க முன்னாடி சீன் போடணும் தான். ஓகேவா? என் ஃப்ரெண்டுக்கிட்ட அது இருக்குன்னு நான் அவனோட பெருசாக இது வாங்குவேன். இந்த மாதிரி கோல்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வைங்களா, நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, 0 சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்களுக்கு. அந்த 3 நாள் வாங்கின ஆசைக்கு ஓட்டுறதுக்கு ஆசை இருக்கும். சின்ன வயசில் வாங்கியிருப்போம், டாய் வாங்கியிருப்போம், வாங்கின அடுத்த ஒரே வாரத்தில் தூக்கி போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இருக்கும். It will not give you fulfillment or not make you happy. After achieving it only you will know that focusing on that is a complete waste of time. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் பர்பஸ் கண்டுபிடிங்க. அந்த டாப் 3 ஹை ப்ரியாரிட்டி கோலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல் பொசிஷன்ஸை விட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டாப் 3 கோல்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அண்ட் திங்க் பண்ணி பாருங்க, இந்த கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணி டீப்பாக கேளுங்க. இந்த கோல் உங்களுக்கு எதனால ஃபஸ்ட் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்ட்டு. இது உங்கள் ஃபேமிலி பெட்டராக இருக்குமா, இல்லை ஒரு ஒய்னு கேளுங்க. ஒய் ஐ வாண்ட் டு பி மை கோல். திருப்பி ஒய்னு கேளுங்க. ஒய். அது நீங்கள் கேட்டு தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஆன்சர் வந்துடும். அவன் என்ன அந்த மாதிரி சொன்னான்,
கேட்டு பாருங்கள் எதுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு. ஏன் நான் அந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒய்வைனே கேட்டிங்கன்னா டீப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடுது. நீங்கள் ப்ரைமலாக உங்களுக்கு விரும்புகிறீங்களா உள்ள, பிகாஸ் ஆஃப் சம் ஒன் செட், ஆர் பிகாஸ் யூ ஆர் ஃபியர்ஃபுல் ஆஃப் சம் ஒன், உங்கள் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க பயந்து இதை டிசிஷன் எடுக்கிறீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு கேளுங்க. எக்ஸ்டர்னல் அப்ரூவல் உள்ள கோல்ஸை தூக்கி எறிங்க. அதெல்லாம் பொறுத்தே ஆகாது, ரெகுலேட்டர் தான் போய் முடியும். ஸோ இதுதான் அந்த செகண்ட் ட்ராப், எக்ஸ்டர்னல் அப்ரூவலை தேடுறது. அதை தூக்கி போட்டுருங்க. செகண்ட் ட்ராப்லும் தப்பிச்சாச்சு. தேர்ட் ட்ராப் இஸ் நோ பிளான். இப்போ நீங்கள் கோல்ஸ் போட்டாச்சு, நான் இந்த 1 இயர்க்குள்ளே 1 lakh மேக் பண்ண போகிறோம்ப்பா, இதுதான் உங்கள் கோல். ஆனால் இது எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போயும் நீங்கள் பிளானே இல்லாமல் ஒரு டேரக்ஷன்லெஸ்ஸாக இருக்கீங்க. 1 lakh சம்பாதிப்பீங்க, எப்படி சம்பாதிக்க போகிறீங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க, அச்சீவ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ யூ நீட் அ பிளான். ஒரு பிளான்னா இப்போ நீங்கள் 1 lakh மேக் பண்ண போகிறீங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணி மேக் பண்ண போகிறீங்க? காப்பி ரைட்டிங்கா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கா, இல்லை இப்போ நான் பண்ணுற மாதிரி கண்டென்ட் க்ரியேஷனா, இல்லை எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா இருக்குது. ட்ராப் ஷிப்பிங் எக்கச்சக்கமாக போகும். இல்லை எந்த மாதிரி பண்ண போகிறீங்க, என்ன பிஸ்னஸ் எடுக்க போகிறீங்க, அந்த பிஸ்னஸ் எப்படி நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க? இப்போ நான் 1 இயரில் நான் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர் எனக்கு வேணும்னா 6 monthsலேயே நான் 40,000 அடிச்சிருக்கணும். இப்போ நான் 1 monthல் அட்லீஸ்ட் 1K அடிச்சிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கோலை சுருக்கிட்டே வரணும். 1 year கோலை 1 year கோல்னால் 6 monthல் நான் இந்த கோலை அச்சீவ் பண்ணிருக்கணும், 1 monthல் இந்த கோலை அச்சீவ் பண்ணிருக்கணும், வீக்லி இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். அது நீங்கள் ஈஸியாக டிக் பண்ணிகிட்டே வந்தால் தான் அந்த 1 month கோல் அச்சீவ் பண்ணிருக்க முடியும், 6 month கோல் அச்சீவ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் 1 yearல் உங்களுக்கு 1 lakh வேணும், ஆனால் 6 months ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் 20,000 கூட மேக் பண்ணலாம். அடுத்த 6 monthஸில் கூட அந்த 80,000 வந்துருமா? வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஒரு கிளியரான, ஒரு கிளாரிட்டியான ஒரு பிளான் எழுதியிருக்கணும் உங்கள் கோலுக்கு. அது மூலமாக தான் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஒரு பிளானே இல்லாமல் ஒரு கோல் வச்சுருந்தா வேஸ்ட்டு தான், வாயால் சும்மா அடிச்சு விட்றீங்க, ரச்சால் இது. ஸோ ரைட் இட் டவுன், ஒரு பிளான் எழுதுங்க. ஒரு பிளான் சப்போஸ் நீங்கள் எழுதுன்னு வைங்களா, நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன் அச்சீவ் பண்ண மாட்டேங்க. இது நான் கோல்ஸுக்கே சொல்கிறேன். இப்போ நான் கோல்ஸ் எழுதி பாருங்கன்ற நீங்கள் மைண்ட்லேயே ஒரு ஆன்சர் எனக்கு வந்துடுச்சு, நான் எழுத மாட்டேன்னா 100% நான் சொல்கிறேன், நீ அதை எழுதலைன்னா நீ அச்சீவ் பண்ண மாட்டேன். நான் அதுதான் சரி, அது எழுதலைன்னா நீ அதை அச்சீவ் பண்ண மாட்டேன். If it doesn't came into the paper, it will never came in the real world. இந்த பாயிண்ட் நோட் பண்ணி சீரியஸ்லி. ஸோ இப்போ நம்ம 3 ட்ராப்ஸ்லேருந்துமே தப்பிச்சாச்சு. நிறையா கோல் செட் பண்ணல, நம்ம கிளியராக அந்த டாப் 3 பீரியாடிக் கோல்ஸ் தான் வச்சுருக்கோம். எக்ஸ்டர்னல் அப்ரூவலுக்காக போல் நம்மளுக்கு உண்மையாக இது டீப் கோர் லெவலில் தேவை, அதில் தான் இருக்கும். அண்ட் வி ஹாவ் அ பிளான் நவ் ஹவு டு மேக் தட் மனி, ஹவு டு அச்சீவ் தட் கோல். ஸோ வி எஸ்கேப் ஆல் த ட்ராப்ஸ். அண்ட் இன்னும் கூட நான் உங்களுக்கு 2 ட்வீக்ஸ் மட்டும் தரேன். இப்போ நீங்கள் பர்பஸ் கண்டுபிடிக்க போகிறது இன்னும் ஈஸியாகவும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆகிறதுக்கு நான் சொல்கிறேன். பெஸ்ட்டு இது 2 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் உங்கள் பர்பஸை முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுற மாதிரியான பர்பஸாக வச்சுக்கோங்க. பிகாஸ் காட் உங்களை அப்படி தான் படைச்சிருப்பார். நீங்கள் உங்களோட பர்பஸ் இந்த சொசைட்டிக்கு சம் பாயிண்ட் ஏதாவது ஒரு விதத்துலையாக சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது செல்ஃபிஷாக உங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்கள் பர்பஸ் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் கப்பலுக்கு வந்துடும் அந்த கோல். அது உங்கள் கோலே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது உங்களுக்கு அன்டிசைரபிள் ஆகிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. செகண்ட், ஹேவ் அ பிளான். ஆஸ் ஐ செட், ஒரு கோல் இருந்தால் பார்த்தாது பிளான் இருக்கணும். அந்த பிளான் இருந்தால் பார்த்தாது யூ ஷுட் கம்ப்ளீட் த டாஸ்க். இப்போ நீ பிளான்லாம் போட்ட, இப்போ நீ இன்னொருத்தவங்கிட்ட போய் சொல்லுவேன் நான் இவ்வளோ பிளான் போட்டிருக்கேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஒன்றுமே கிடையாது. கம்ப்ளீட் பண்ணால் யூ ஆர் தட் மேன். இஃப் யூ ஆர் நாட் கம்ப்ளீட், யூ ஆர் ஜஸ்ட் அ கவர்ட் ஹூ ஜஸ்ட் யூசஸ் மவுத், நோ ஆக்ஷன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். நான் உங்களுக்கு கோல் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு லைஃப்பில் பர்பஸ் இஸ் மஸ்ட். அது மட்டும்தான் அவனுக்கு அந்த மோட்டிவேஷன், அந்த ட்ரைவை தரும், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு அது மூலமாக அதை அச்சீவ் பண்ணுறதால மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும். அது இப்போ நிறைய பேருக்கு இல்லை. அவன் லைஃப்பில் பொறுத்த இப்போ நான் எவனுக்குமே வந்து அவன் எங்கே போகிறானே தெரியல, ஒரு டேரக்ஷனே தான் போயிட்டு இருக்கான். அதனால தான் எவனுக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. இப்போ அவனை ஃபைண்ட் பண்ணிட்டான்னா எவ்ரி அதர் திங் வில் பி ஈஸி. ஸோ ஃபைண்ட் யுவர் பர்பஸ், ஜஸ்ட் சிட் டவுன் and write, answer all the questions which I said to you. அதுதான் உங்களுக்கு ஆக்ஷனபிள் ஸ்டெப் நான் தரேன், ஓகேவா? அந்த சும்மா இது ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு ஈஸி உங்களோட கோல் இப்போ ஒரு ஐடியா கிடச்சிடும் லைஃப்பில் என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஆன் தட் கோல் அண்ட் அச்சீவ் இட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த வீடியோ தேவைப்படணும் அனுப்புங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கையாக அவங்களும் இருந்தாங்கன்னா இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம். ஃப்யூச்சரில் போட நிறைய நல்ல கண்டென்ட் அப்லோட் பண்ணுவோம். இட்ஸ் ஆல்சோ அபவுட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மாஸ்குலினிட்டி, ப்ரொடக்டிவிட்டி, மைண்ட் செட் நிறையா பார்க்க போகிறோம். ஸோ never miss those videos. Thanks for watching this video. See you all. Stay strong.